ஹலோ கைஸ், வெல்கம் டு பிபி ஃபேமிலி. நான் தான் உங்க பிரேம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா டியோ 125 ஓட எக்ஸ்எடிஷன் ஸ்கூட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கூட்டர் ஏன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்திரலாம். இந்த ஸ்கூட்டர் சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது இந்த ரிவ்யூல எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் கைஸ். நீங்க சூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட காம்படிட்டர் என்ன, இந்த வெஹிக்கிள் பவர்ஃபுல்லா இருக்கா இல்ல பவர்ஃபுல்லா இல்லையா, இல்ல மைலேஜ் நிறைய கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல பாத்திரலாம். வாங்க கைஸ், அப்படியே வீடியோக்குள்ள போலாம். ஒன் பை ஒன்னா பாக்கலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கூட்டரோட டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்கூட்டரோட டிசைன் வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அது ஸ்பெசிபிக்கா இந்த எக்ஸ்எடிஷன் பாத்துட்டீங்கன்னா யாருக்குமே பிடிக்காதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட கலர் தீம்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு அலாய் வீல்ஸ் கொடுத்தாவே நம்மளுக்கு நார்மலா ஆரஞ்சு கலர் கொடுத்தாவே கொஞ்சம் ஸ்போர்ட்டியா ஃபீல் ஆகும். இது ஆரஞ்சு கலர்ல கொஞ்சம் கொலாப் பண்ணி கொடுத்துருக்கறனால, டூயல் டோன் கலர்ல கொடுத்துருக்கறனால இன்னுமே அட்ராக்டிவா இருக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வெஹிக்கிள் சேல் ஆயிருக்கு. ஏன்னா டியோனாலே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிடிக்கும். டியோங்கிற வந்து ஸ்கூட்டர் செக்மெண்ட்டவே மாத்தினதே டியோ தான். நிறைய பேர் வந்துட்டு பைக்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மத்தியில ஒரு ஸ்கூட்டரும் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது டியோ தான். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அதோட டிசைன் சூப்பராவே இருக்கும். அந்த முன்னாடி கொடுத்துருக்க டிஆர்எல் அம்பரா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அதுக்கு அட்வான்ஸ்டா பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கலர் ஸ்கீம்லாம் கொஞ்சம் மாத்தி கொடுக்கறதுனால இது இன்னுமே சூப்பரா இருக்குது. அந்த ஒரு ஃபீலை என்கேஜ் பண்ணி காமிக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி. அந்த டிசைனை பாக்குற வகையில இதுல பாத்தீங்கன்னா அலாய்வீல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் வந்து எல்இடி ஹெட் லாம்பா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா முன்னாடி டிஆர் லேம்ப் கொடுத்துருக்கிறது வந்து சூப்பராவே இருக்கு. இந்த வெஹிக்கிளோட டிசைன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 10 out of 10 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா அட்ராக்டிவா இருக்கும். டிசைனை பத்தி நீங்க வேற வெஹிக்கிள் சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளான்னு சொன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வெஹிக்கிள் தான் நான் சூஸ் பண்ணுவேன் பர்சனலா. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இதோட சீட் குஷனிங் தான். இந்த குஷனிங் வந்து பாத்துட்டீங்கன்னா சூப்பராவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்டாவும் இல்ல, ரொம்பவுமே சாஃப்டாவும் இல்ல, ஒரு மைல்டான இதா கொடுத்துருக்காங்க. அதனால பிரச்சனையே இல்ல. இங்க வந்து ஒரு ஸ்பிட் ஆன் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒருத்தங்க உட்காந்தாங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்டெப் மேல ஏறி இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா, அட்வான்டேஜ்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சைடு உட்காந்துருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரைடிங் கம்ஃபர்ட் பில்லியனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ரைடர் இப்படி பிடிச்சி உட்கார்ற மாதிரி ஃபீல் ஆகும், நல்லா இருக்கும். மத்தபடி இங்க உட்கார்றவங்களுக்கு பெருசா ஒரு இது என்னடா இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண முடியாது. இருந்தாலும் மூணாவதா ஒரு ஆள், அதாவது ஒரு 2 அடல்ட் ஒரு சில்ட்ரன் வந்து கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல உட்காரும் போது கொஞ்சம் ஃபீல் ஆகும். மேடுங்குழியுமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது வந்து ஒரு பிளாட்டா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். இது ஓகே, இது வந்து ஸ்போர்ட்டி இது, அதனால அது லைட்டா தெரியணுங்கிற வேண்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட குஷன் நல்லா இருக்குதுங்க. இருந்தாலும் நீங்க புதுசா ஒரு ஸ்கூட்டர் இல்ல வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதுக்கு மேல ஒரு சீட் கவர் போட்டுக்குங்க. ஏன்னா இது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள ஸ்பான்ச் தான் கைஸ் இருக்கும். நீங்க வந்து ரொம்ப ஒரு 2 லேயர் மறுபடியும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால மேல ஒரு லைட்டா ஒரு சின்ன குஷன்ஸ் ஆட் பண்ணி மேல ஒரு சீட் கவர் போட்டுக்கிறது ரொம்பவுமே ஒரு சேஃப்டி தான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இதோட க்ளோ பாக்ஸ் தான் சொல்லலாம். க்ளோ பாக்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா டியோ 125ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த க்ளோ பாக்ஸ் வந்து ரொம்பவுமே பெருசா இருக்குது. நம்ம இங்க சார்ஜ் போடுறோம், இந்த சார்ஜ் போட்டுட்டு நம்ம போன் இங்க கேரி பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியா போன் வச்சுக்கலாம். அதுக்காக சூப்பரா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ் கேரி பண்ணிட்டு போறதுக்கு இங்க ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. இங்கே 2 ஹூக் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. அப்படி இங்க ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்டே தான் இருக்கும். இந்த சைடு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காது ரொம்ப அட்வான்ஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இது ரைட் சைடு இங்க இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்னு, லோ பீம், ஹை பீம் இங்க கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் பெருசா கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க ஐடிலிங் இது கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்காவது நீங்க இப்போ வெஹிக்கிள்ல போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க வந்து எக்ஸலேட்டர் வந்து ரெவ் பண்ணா முடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆயிரும். இதே பாத்துட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் எக்ஸலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். இது ஒரு பெட்ரோல் சேவிங்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஹோண்டா இன்ஜின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு இந்த ஆப்ஷன் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துருங்க. இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு மைலேஜ் வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹோண்டால சொல்றாங்க. கைஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசைனை பத்தி பாத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பத்தி பாத்திரலாம். ஏன்னா நம்ம டிசைன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா கொடுத்து பாக்குறோமோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஃபியூச்சர்ஸ் தான் பாக்குறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறோமோ வச்சிருக்கலையோ, அது யூஸ் பண்றோமோ இல்லையோ, அது இருக்குது எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசா காமிக்கிறதுக்காக ஃபியூச்சர்ஸ் தான் பாக்குறாங்க. அப்படி ஃபியூச்சர்ஸ் கொடுக்குற வகையில பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து 4.2 inches டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே ஆக்டிவா 125ல கொடுத்துருக்காங்க, அதே டிஸ்பிளே தான். இந்த வெர்ஷன்ல பர்டிகுலரா இந்த வெர்ஷன்ல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி எதுவுமே வராது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வேரியன்ட் ஒன்று இருக்குங்க. அந்த வெஹிக்கிள்ல தான் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த வெஹிக்கிள் பர்டிகுலரா இதுல 2 மாடல் இருக்குது, ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாண்டர்ட் மாடல்ல பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வராது, மொபைல் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி எல்லாம் வராது. இதுல என்னென்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா
இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருவாங்க guys. அதே மாதிரி ஃபியூல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபியூல் இருக்கிறதுக்கு எவ்வளவு ஆவரேஜா போகும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிரும். அது உங்களுக்கு நான் அப்படியே வீடியோ போக போக சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இந்த வெஹிக்கிள் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபீச்சர்ஸ் பாக்குற வகையில டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம மொபைல் சார்ஜிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா 4.2 inches டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வாங்க நான் காமிச்சிடுறேன். கைஸ் இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபியூல் எவ்வளவு இருக்குதுன்னு காமிச்சிரும். இதுல வந்துட்டு ஃபியூல் வந்துட்டு ரேஞ்சில காமிக்கணுமா இல்ல வந்து பாயிண்டா காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே காமிச்சிரும். இப்ப ரேஞ்சுன்னா நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் இப்ப இருக்கிற பெட்ரோலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ராக்ஸா கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் ஏபின்னு காமிச்சிரும். இது வந்து நீங்க ஒரு ரிமைண்டருக்காக தான். இப்ப நீங்க இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போறீங்க அப்படிங்கறக்காக 100 கிலோமீட்டர் ஒரு இதுல செட் பண்ணிக்கலாம். இன்னொரு அடுத்த ஆப்ஷனா இன்னொன்னு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்ல ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ட்ரிப் ஏ வந்து ஆட்டோ ரீசெட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஈகோ இண்டிகேட்டர் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ரெவ் பண்ணோம்னா காமிக்கும்ல கைஸ். அந்த இது வந்து வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா டிஸ்பிளே டைப் வந்துட்டு சிம்பிள் பார். இதுல வந்து சிம்பிளா வச்சீங்கன்னா ஒரு பேசிக்கான ஆப்ஷன்ஸ்ல வரும். பார்ல வச்சீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் அதுல மேனுவல்ல வச்சுக்கலாம். நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போன்ல மாதிரியே. இதுல ஆட்டோ கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நம்ம வந்து மேனுவல்ல போய் வச்சுக்கலாம். இப்போ இந்த இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா லைட்டு டார்க்னு கொடுத்துருக்காங்க ஸ்டீம்ல. இப்போ நம்ம போன்ல பாக்குற மாதிரியே தான். இப்போ நீங்க எங்கேயாவது ரொம்ப வெயிலா இருக்கிற இடத்துக்கு போறீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்ல மாறிக்கும். இதே வந்து நீங்க கொஞ்சம் ஒரு ரொம்ப லைட்டிங் இருக்கிற ஏரியாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மூஞ்சி இருட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க மூஞ்சில லைட் அடிக்காம இருக்கிறதுக்கு டார்க் மோடு மாத்திக்கலாம். ஆட்டோல அப்படி வச்சுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேவரட் இன்ஃபர்மேஷன்ல டோட்டல் கிலோமீட்டரு, இன்ஸ்டன்ட் காயின்ஸ், அதுக்கப்புறம் ட்ரிப் ஏபி இதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம் கைஸ். இதில் என்னென்னமோ நம்ம அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு இதெல்லாம் உங்களுக்கு இதான் கைஸ். இந்த டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆயிரும். இது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதாயிரும். இதில் இவ்வளோதான் கைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் டேட் அண்ட் டைம் இது வந்து கிலோமீட்டர் யூனிட்டில் காமிக்கணுமா இல்லை இதில் காமிக்கணுமான்னு காமிக்குது. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் செட் பண்ணதெல்லாம் தப்பாக செட் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ணோன்னா ரீஸ்டோர் கொடுத்துட்டீங்கன்னா ரீஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்வீஸ் மெயின்டெனன்ஸ். இது வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஹோண்டா சர்வீஸ் சென்டர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கரெக்டாக நம்ம இந்த பீரியடுக்கு ஆயில் சேஞ்ச் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த வார்னிங் இன்ஃபர்மேஷனில் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். பேட்டரி வோல்டேஜ் காமிச்சிடும். சப்போஸ் எங்காவது பேட்டரி போய் ட்ரைன் ஆயிடுச்சுன்னா நம்ம கூப்பிட்டு வச்சு மிஷின் வச்சு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளே பார்த்தோம்னாவே கண்டுபிடிச்சிடலாம் இது மாதிரி பேட்டரி வோல்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சப்போஸ் வெளியே எங்கேயாச்சும் இருக்கிறோம் பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்டாக அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம சர்வீஸ் சென்டருக்கு கூட கால் பண்ணி கேட்டுக்கலாம். கேட்டோம்னா இவ்வளோ ஆம்ஸ் காமிக்குது கரெக்டாக இல்லையா, அந்த வோல்டேஜ் இவ்வளோ காமிக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க போயிடுச்சு போயிலேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வேரியன்ட் போயிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு மொபைல் கனெக்டிவிட்டியில் இருக்கும். ப்ளூடூத் கால் மெசேஜ் அலர்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஜின் மால் ஃபங்க்ஷனல் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் இருந்ததுன்னா வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இன்டிமேட் பண்ணும் இந்த லைட் எரியும். இதில் வந்துட்டு இவ்வளோதாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனே பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்மார்ட் வேரியண்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த இதில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்றுனா டியோவில் வந்துட்டு 110ல் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு 125ல எல்லா வெஹிக்கிள்லையுமே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். நம்ம என்னதான் ஃபியூச்சர்ஸ் அதுக்கப்புறம் டிசைன் பார்த்தாலே நம்ம ஃபைனலா வந்து இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல 123.92 cc கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் பவர் பாத்துட்டீங்கன்னா 8.19 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது 6250 rpmல. 10 நியூட்டன் மீட்டர் டார்க் 5000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதோட பவர் பாத்துட்டீங்கன்னா இதோட காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் இல்ல கொஞ்சம் ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கும். இதோட இன்ஜின் அப்கிரேட் வந்து பாத்துட்டீங்கன்னா பழைய இருக்கிற அதே கிரேசியால இருக்கிற இன்ஜினே தான், பெருசா எதுவுமே அப்கிரேட் பண்ணல. OBD 2B கம்ப்ளைண்ட்காக மட்டும்தான் சின்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்களோ இல்லையோ, மற்றபடி பவர் வைஸ் எல்லாமே அதே தான் இருக்குது. கைஸ் இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான் கைஸ் இந்த வெஹிக்கிளோட ஒரு பெரிய இப்போதைக்கு இருக்கிற ஸ்கூட்டர்ல பாத்துட்டீங்கன்னா என்டார்க்லாம் பாத்துட்டீங்கன்னா இதோட ஒரு PS பவர் அதிகமா இருக்கு, ஒரு நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகமா இருக்குது. அது கம்பேர் பண்ணும்போது நம்ம பெருசா இந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு நம்ம ஒரு ரேசிங் பர்பஸ்க்கோ இல்ல ஓவர் பர்ஃபார்மன்ஸ்க்கோ நம்ம வந்து யூஸ் பண்ண போறது இல்ல. ஒரு ஃபேமிலி கமிட்டிக்கு யூஸ் பண்றீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. மத்தபடி இது கூட கம்பேர் பண்ணி இன்னொரு வெஹிக்கிள பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதோட பவர் வந்து ரொம்பவுமே டிராப்பா தான் இருக்கும். இது கூட கம்பேர் பண்றீங்க ஒரு ஆக்டிவா 125 கூட கம்பேர் பண்றீங்கன்னா ஆக்டிவா 125 வந்து கொஞ்சம் பவர் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இந்த வெஹிக்கிளோட பவர் வந்து அதிகமா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்டி செக்மெண்ட்னால
உங்களுக்கு டியோனாலே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் மினிமலான பவர் இல்லாம கொஞ்சம் ரா பவரா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க கம்பேர் டு ஆக்டிவா 125. இதே நீங்க என்டார்க்ல எடுத்துட்டீங்கன்னா இந்த வெஹிக்கிளும் அந்த வெஹிக்கிளுமே இப்போ சடனா வச்சு ஆக்சிலேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டார்க்கு தான் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா பெருசா பவர் வந்து ஃபீல் பண்ண முடியுது. என்டார்க்ல வந்துட்டு கொஞ்சம் பவர் அதிகமாவே ஃபீல் பண்ண முடியுது. இதுல வந்து கொஞ்சம் கம்மியா தான் கைஸ் இருக்குது. இன்ஜின் பவர்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க டிசைன் வைஸ் வாங்குற மாதிரி இருக்கும். மத்தபடி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்ங்கும் போது மத்த பிராண்ட கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கும் இந்த ஒரு பட்ஜெட்டுக்காக கைஸ். இதுக்கப்புறம் வந்துட்டீங்கன்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பாத்துட்டோம். இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஆன் ரோட்ல வந்துட்டு பிக்கப் வைஸ் இந்த மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டான்னு பாத்தீங்கன்னாவே ஸ்மூத்னஸ் தான். அந்த ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா இது ஒரு ரா பவரா இல்லாத மாதிரி சொன்னாதான் இதுல ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மூத்தா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்மூத்தா கொடுத்துருக்கறனால உங்களுக்கு ஒரு லாங் டிராவல் போறீங்க அப்படின்னா லாங் டிராவல்னா ரொம்ப லாங்லாம் போக முடியாது. ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப லாங் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் போக மாதிரி இருக்கும். ஏன்னா பேக் பெயின் கண்டிப்பா இந்த வெஹிக்கிள்ல பர்டிகுலரா வரும். ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன், போக உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஸ்கூட்டர்ல வந்துட்டு பர்டிகுலரா இந்த ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணா ஆக்டிவா 125 கம்பேர் பண்ணா இந்த ஸ்கூட்டர்ல பேக் பெயின் வரும்னு நான் உங்களுக்கு ஏன்னு சொல்றேன். ஸ்மூத்னஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட சஸ்பென்ஷனும் சரி எல்லாமே சூப்பராவே கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டிக்குள்ள யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்கூட்டர்னே சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரை வந்துட்டு ஒரு டிராபிக்ல நான் யூஸ் பண்ணுவேன், சும்மா லோக்கல்ல யூஸ்க்கு மட்டும் வச்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் வந்து பர்ஃபெக்டான ஸ்கூட்டர். 110 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அடுத்து 125 நான் அப்கிரேட் பண்ணணும், பவருக்காக தான் அப்கிரேட் பண்றேன்னா கண்டிப்பா இந்த வெஹிக்கிள் இல்ல இந்த ஸ்கூட்டர் நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்டார்க்னு ஸ்கூட்டர் இருக்குது. அந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு இதோட பவர்ஃபுல்லா இருக்கும். அதோட ரெவ் சவுண்டே வேற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கம்யூட்டிங்காக கரெக்டா இருக்குங்க. இதோட சீட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரு ஷூரா நீங்க எவ்வளவு வெயிட் இருந்தாலும் 2 பேருங்கிறது ஷூரா நீங்க போலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாவே போலாம். அதுக்கப்புறம் நீங்க 2-3 பேர் ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறீங்கன்னா கொஞ்சம் கேரியர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் 5.8 ஃபீட் இருக்கேன். நான் உட்காந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ 5.8 ஃபீட் இருக்கேன். அது 5.8 ஃபீட் இருக்கிறேன். எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் இதா தான் இருக்குது, கீழே பிடிச்சி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. இதே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆக்டிவ் 125 ஏன் கம்ஃபர்டபுளா இருக்கும், இது கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆக்டிவ் 125 பாத்துட்டீங்கன்னா இந்த அளவுக்கு பிடிச்சி இப்படி உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது நான் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெஹிக்கிள் எனக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் குமிஞ்ச மாதிரி இந்த லெக் இது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்டிவ் 125. இது வந்துட்டு இங்க இருக்குங்க. அதனால வந்துட்டு இப்போ பிரச்சனை இல்ல. அதான் சிட்டிக்குள்ள கட்டடிச்சு ஓடுறதுக்கு இதனாலதான் சூப்பரா இருக்குதுன்னு சொல்றாங்க. சிட்டிக்குள்ள வந்து கட்டடிச்சு ஓடுறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். இதே நீங்க லாங்கா போறீங்கன்னா நீங்க இப்படியே எவ்வளவு நேரம் கொண்டிருப்பீங்க, கொஞ்சம் உங்களோட இது வந்துட்டு கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க இப்படி பிடிச்சி உட்காந்துருந்தீங்கன்னா நார்மலா இப்படி பிடிச்சி உட்காரலாம். இது வந்து இப்படி உட்காரனால உங்களோட பொசிஷன் இந்த மாதிரி வந்துடும். அதனால ரொம்ப லாங் போனீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வரக்கு சான்சஸ் இருக்குது. இது அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இந்த லெக் ரூம் பாத்துட்டீங்கன்னா நான் வந்து 5.8 ஃபீட் இருக்கேன். நான் இங்க கரெக்டா உட்காந்துருக்கேன். இப்ப நான் உட்காந்துட்டுனா இந்த சைடு எனக்கு எதுவும் முட்டல. அதே மாதிரி ஹேண்டில் பார் திருப்புறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு லைட்டா தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இதே ஆக்டிவ் 125 பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டாவே இருக்கும், எனக்கு இந்த லெக் எதுவும் முட்டாது. அதே இதோட நீங்க கம்மியான ஃபீட் இருக்கீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா 5.8 ஃபீட் இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஸ்கூட்டரை நீங்க சூஸ் பண்ணணும். ஸ்கூட்டரோட நீங்க எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்டிவ் 125 ரொம்பவுமே டிஃபரன்ஸா இருக்கு இந்த ஸ்கூட்டர். இப்ப இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, மைலேஜ் வந்து அதிகமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா இந்த வெஹிக்கிளோட இப்ப இருக்கிற ஃபியூல் எக்ஸ்பென்ஸுக்கு நீங்க கண்டிப்பா இதோட வெஹிக்கிளோட மைலேஜ் வந்து கண்டிப்பா யாரா இருந்தாலுமே மைலேஜ் பார்த்துட்டு தான் எடுப்பாங்க. அப்படிங்கிற வகையில இந்த ஸ்கூட்டர் வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லா பிராண்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமான மைலேஜ் தான் கொடுக்குது. ஏன்னா இதோட மைலேஜ் வந்து பாத்துட்டீங்கன்னா அதிகபட்சமா கஸ்டமர் வந்துட்டு 50 வரைக்கும் மைலேஜ் எடுத்திருக்காங்க. நானே பர்சனலா பாத்துட்டீங்கன்னா இங்க 50 to 52 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். 52 வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பீட்ல மெயின்டைன் பண்றீங்க. நீங்க ஒரு லாங்கா போறீங்க அப்படின்னா எந்த ஒரு டிராபிக் இல்லாம நீங்க வந்து ஒரே ஸ்பீடா வந்து எக்ஸலேஷன் கொடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா 50 to 52 வரைக்கும் கிடைச்சிருக்குதுங்க.
இதே நீங்க வந்து 40 கிடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓவரா வந்து ரெவ் பண்ணிட்டு ஓட்டுறவங்களுக்கு சிட்டிக்குள்ள ரொம்ப ரேஷ் டிரைவ்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 40 தான் கிடைக்கும். மைலேஜ் வந்து நீங்க ரைடிங் ஸ்டைல பொறுத்து டிஃபரன்ஸ் ஆகும். எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள நான் 50 வரைக்குமே எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் வந்துட்டீங்கன்னா 40ம் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபன்னா ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் தெரியும் யோசிப்போம். அப்பெல்லாம் வந்து ஓட்டுறப்பெல்லாம் 40 வரைக்கும் தான் கிடைக்கும். ரொம்ப ரெவ் பண்ணி ஓட்டினீங்கன்னா நீங்க 40 வரைக்கும் தான் கிடைக்கும். இது வந்துட்டு மத்தபடி மத்த பிராண்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 50 வந்துட்டு ஒரு 45 நீங்க ஆவரேஜா வச்சுட்டு நீங்க கண்டிப்பா நீங்க இதோட பெட்ரோல் அடிச்சு நீங்க எங்க வேணாலும் போலாம். கைஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான். இதுல சேஃப்டி ஃபீச்சர்னு கொடுக்குற வகையில பாத்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது நார்மலா எல்லா வெஹிக்கிலுமே கொடுக்குறாங்க. இது ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளும் சொல்லிடணுங்கிற வேண்டி சொல்றோம். இதுல சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது சைடு ஸ்டாண்ட் போட்டிருந்தோம்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டார்டே ஆகாது. அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க் பிரேக் பைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஒரு ரொம்ப லாங் போய் லாங் ஸ்ட்ரெச்ல போய் டிஸ்க் பிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகும். இருந்தாலுமே உங்களுக்கு அந்த பிரேக்கிங் பைட்டுங்கிறது சூப்பராவே இருக்கு. ஏன்னா ஆக்சிலேட்டர் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆக்சிலேட்டர் விட்டீங்கன்னாவே ஸ்பீடு அப்படியே ஸ்லோவா மைல்டா அப்படியே ஸ்லோ ஆயிட்டே தான் வரும். அப்படிங்கிற பட்சத்துல இது டிஸ்க் பிரேக் கொடுத்ததுக்கு ஓகேவா தான் இருக்குது. ஏன்னா 110 எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வராது. 125ல வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா தான் இருக்குங்க. பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு கொஞ்சம் டிஸ்க் அப்கிரேட் பண்ணிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பட்ஜெட்டுக்கு பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது எந்த ஸ்கூட்டருமே கொடுக்கறது இல்ல பெருசா. அதனால எல்லாமே காம்படிட்டர் கொடுக்குறாங்க. இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா தான் இருக்குது. தென் வந்து பாத்தீங்கன்னா அலாய்வீல் தாங்க. இதுல அலாய்வீல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காவே கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலர் அலாய்வீல் கொடுத்துருக்கிறது ரொம்பவுமே யூனிக்கா அது ஃபீல் பண்ண வைக்குது. கைஸ் இது தேர்ட் பாயிண்ட் எதனால இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதோட மைலேஜ் தான். ஏன்னா 125 பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ஆவரேஜா ஒரு 40 அதுக்குள்ளதான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 45ங்கிறதே இந்த ஸ்கூட்டரோட மேஜரான அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா 50 வரைக்குமே எடுத்திருக்காங்க. இது ஒரு 45 நீங்க ஆவரேஜா வச்சிருந்தீங்கன்னாவே ஒரு நல்ல மைலேஜ் தான் சொல்லலாம். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் டியோ 125 எக்கனாமிக்கலா பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது 125 சிசில எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு ஆவரேஜா இருக்கணும் அப்படின்னா ஆவரேஜுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா அந்த 125 பர்ஃபெக்டா இருக்குங்க. சோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து இதோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கிற மாதிரி இருக்குங்க. 108 கிலோ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா 108 கிலோ மாதிரியே ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா பக்கம் கரெக்டா பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக் பாடினால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தங்களுக்கு தோணலாம் 108 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஒருத்தங்களுக்கு 108 தானா அப்படின்னு சொல்லி தோணும். மேக்சிமம் பசங்களுக்கு எல்லாம் 108 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். லேடிஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 108 கிலோ ரொம்பவுமே அதிகங்கிற மாதிரி தோணும். ஆனா இது வந்து ஹேண்டில் பண்றதுக்கு 108 கிலோங்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா எல்லா பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஹோண்டா இன்ஜின் அப்படிங்கிற பட்சத்துல சர்வீஸ் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் அவைலபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும். அதனால வந்து ஒரு ட்ரஸ்ட் பண்ணி ஒரு 125 சிசில ஒரு லைட் மோட்டர் சைக்கிள் வேணும். எனக்கு டிசைன் வந்து நல்லா இருக்கணும். ஆனா வந்து மைலேஜும் உனக்கு ஆவரேஜா கிடைச்சா ஓகே அப்படிங்கிற பட்சத்துல சிட்டி டிராபிக்காக தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த அட்வான்டேஜ் எல்லாம் ஓகேன்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஸ்கூட்டரை கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கைஸ் இது வரைக்கும் வந்து பாத்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடாதீங்க. இந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வர பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துட்டீங்கன்னா 80% அட்வான்டேஜ் இருக்கும், 20% டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அந்த 20% கூட நம்மளுக்கு ஓகே இது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஓகே எடுக்கலாம். ஏன்னா இந்த 20% தான் உங்களுக்கு மெயின் பர்பஸா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஸ்கூட்டர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இதுக்கு அடுத்தது வேற ஏதாவது பிராண்டுக்கு போலாம். இல்ல இதுலயே வேற இருக்கலாம், அதை சூஸ் பண்ணலாம். நீங்க என்னோட பர்சனல் சஜஷன் அதுதான் நான் சொல்லுவேன். வாங்க இந்த வெஹிக்கிளோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து பத்தி நம்ம பாத்திரலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்துட்டீங்கன்னா இது இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியரா இருக்கிற மாதிரி பவர் கிடையாதுங்க. என்டையர்க்க கம்பேர் பண்ணீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்டியரா இருக்காது. எடுத்தோடனே நீங்க ரெவ் கொடுத்துட்டு போனீங்கன்னா எடுத்தோடனே சடனா வந்து பிக்கப் இருக்காது. உங்களுக்கு மைல்டான பிக்கப் தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச் நீங்க கம்பேர் பண்ணும்போது என்டையர்க்குலாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னாவே கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் புடிங்கி வீசிட்டு போற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இது வந்துட்டு அவ்வளவு பவர் ஃபீல் பண்ற மாதிரி இல்ல. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இதுதாங்க நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இந்த இன்ஜின் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த அப்கிரேடுமே பண்ணல இவங்க வந்து நார்மலா ஆல்ரெடி அப்படியே கன்யூ பண்ணிட்டு வர்றது அப்படியே தான் வச்சிருக்காங்க. பெருசா சரி ஓகே காம்படிட்டர் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, நம்மளோட பவர் அதிகமா கொடுத்துட்டாங்க, நம்ம தான் செக்மெண்ட் கில்லராவே ஒரு காலத்துல இருந்தோம். இப்ப வந்து நம்மளோட அதிகமா போறாங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் இன்ஜின் வைஸ் அப்கிரேட் பண்ணலாம். ஏன்னா இப்பதான் வெஹிக்கிள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கூட்டர்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த அப்கிரேடா கொஞ்சம் இன்ஜின்லாம் கொஞ்சம் பவர் டியூன் பண்ணி
கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராவே இருந்திருக்கும். ஏன்னா மஃப்லரும் சரி, இது ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் அப்படின்னா நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போம், ஒரு ரெவ் சவுண்ட் வந்து அதிகமா இருக்கணும், இல்ல வந்து புல்லிங் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி இது ரெவ் சவுண்ட் பாத்துட்டீங்கன்னா என்டாருக்கு இது பக்கத்தால வச்சு பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் ஓகே, என்டாருக்கே சவுண்ட் சூப்பரா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா எல்லாருக்குமே அதான ஃபீல் ஆகும். ஒவ்வொருத்தங்களுக்கு சவுண்ட் பிடிக்காது. ஆனா ஸ்போர்ட்டியர்னாவே கொஞ்சம் எக்ஸாஸ்ட் நோட் வந்து அதிகமா இருக்கணும், பிக்கப் அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஏன்னா பிரைஸ் ரேஞ்ச் ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான். இது வந்துட்டு இந்த பிரைஸ்க்கு நான் இவ்வளவு கொடுக்குறேன், இந்த பிரைஸ்க்கு நான் வந்து இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து அதிகமா இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா இருக்கிறத பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது மாதிரிதான் கைஸ் இந்த ஸ்கூட்டருமே அதுதான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுது. எனக்கு பெருசா பிரச்சனை இல்லப்பா, எனக்கு அதெல்லாம் நான் இவ்வளவு மைல்டான நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இதோட ரியர் சஸ்பென்ஷன் தான். ரியர் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்குது. அந்த ஹார்டா இருக்கிறதுனால கார்னரிங் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கணும். ஆனா வந்துட்டு இந்த ஸ்கூட்டர்ல வந்து கார்னரிங் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து சஸ்பென்ஷன் ஹார்டா கொடுத்துட்டாங்க. அப்படின்னா சஸ்பென்ஷன் ஹார்டா கொடுத்தா பேக் ஒரு அலாய்வீல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கணும். இவங்க வந்து அலாய்வீல் சைஸ் சின்னதா கொடுத்துருக்கறனால அந்த ஹார்டு சஸ்பென்ஷன் வந்து ஒர்க்கிங் வந்து கார்னரிங் அப்போ ஓகே இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம கார்னரிங் பண்ணோம்னா கீழே ஸ்கிட் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. ஏன்னா இவங்க ஹார்டா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கேத்த அலாய்வீல்ஸ் கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தாங்கன்னா வந்து சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் இதுக்கான பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா கம்பைன் பண்ணி சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இது கார்னரிங் ஃபீல் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு கைஸ். இது எனக்கு பர்சனலா கொடுத்துச்சு. இது எல்லாரும் சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு பர்சனலா இது ஃபீல் ஆச்சு. அதனால நான் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா சொல்றேன். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்னா இதோட ஃபியூச்சர்ஸ் தான். ஃபியூச்சர்ஸ் தான் நான் அட்வான்டேஜ்லயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன். என்னடா அப்போ வந்துட்டு நல்லா இருக்குது, ஃபியூச்சர்ஸ் படி சூப்பரா கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்ப என்னடா ஃபியூச்சர்ஸ் டிஸ்அட்வான்டேஜ்ல சொல்றேன்னு கேட்கலாம். பர்டிகுலரா டியோ ஸ்டாண்டர்ட் இந்த எக்ஸ் எடிஷன்ல மட்டுமே நீங்க கொடுத்துருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட் மாடலை பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு மொபைல் கனெக்டிவிட்டி ஆப், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப் இந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஏன்னா எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப யூஸ் பண்றாங்களா இல்லையா அவங்க எதிர்பார்க்கறாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். அது மாதிரி இந்த எக்ஸ் எடிஷன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி தான். இந்த ஸ்பெஷல் எடிஷன்ல உங்க மொபைல் கனெக்டிவிட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா வந்து இந்த எக்ஸ் எடிஷன்லயுமே பாத்துட்டீங்கன்னா இவங்க மொபைல் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கவே இல்லை. மெசேஜ் கால் வச்சு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கவே இல்லை. இந்த ஹோண்டா ரோட் சைனிக் ஆப்பை வந்துட்டு இந்த பர்டிகுலரா ஸ்டாண்டர்ட்லயே கொடுத்துருக்கலாம். ஏன்னா 125 கொஞ்சம் டியோ 110 எடுக்கிறப்போ 125 எடுக்கிறேன்னா ஏன் எதனால எடுக்கணும், கொஞ்சம் சூப்பர்ப்பா அதுல வந்துட்டு 125 நம்ம அப்கிரேட் பண்றோம்னா நம்மளுக்கு வந்து ஹோண்டா ரோட் சைனிக் ஆப் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் கால்ஸ் அலர்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு 110 சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எனக்கு மைலேஜ் எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற போவாங்க. அப்படின்னா இந்த மொபைல் கனெக்டிவிட்டில கொஞ்சம் ஒரு கீ பாயிண்ட்ஸா இருக்கும். ஓகே இது எடுத்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது மாதிரி போகும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல் இல்ல அப்படின்னா ஒரு பெருசா வேண்டாம் அப்புறம் ஸ்மார்ட் வேரியன்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸ்மார்ட் வேரியன்ட்னா இன்னொரு 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி எடுக்கணும். ஒரு 4000 இப்ப நம்ம ஆல்ரெடியே இப்ப டியோ 110 எடுக்கிறோம்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் எடுப்போம். ஏன்னா இதுக்கு இன்ஜின் பவர் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா அது 110 இது 125 பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. ஒரு 15 சிசி தான் அதிகம். நார்மலா 15 சிசினா எப்படி இருக்குன்னு தெரியுமாங்க, ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒருத்தங்க ஓடிட்டு இருக்கிறான்னா பின்னாடி ஒருத்தன் 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடனா எப்படி இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னடா இவ்வளவுதான், 60 வயசு ஆனவன் 40 வயசு ஆனவங்க ஓடுறான், நம்ம 60 வயசு ஆயிடுச்சு இவ்வளவு ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரிதான் ஃபீல் ஆகும். உண்மையா சொல்ல போனா அப்படித்தான் இருக்கும். ஒரு 15 சிசி டிஃபரன்ஸ். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 பே பண்ணி எடுக்கிறோம்னா கொஞ்சம் அட்வான்ஸா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஓ இதனால எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னா சூப்பரா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்காத எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கு. இதுல வந்து ஹெட் ஸ்மார்ட்ங்கிற வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. அதுல குடுக்குறாங்கன்னா அது நிறைய பேர் எடுக்காததுக்கு காரணம் என்னன்னா பேட்டரி ட்ரெயின் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. அது கரெக்டா எந்தெந்த ப்ராடக்ட் யார் கையில போயிட்டு எப்படி யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் அது கரெக்டா இருக்கும். இது மட்டும் தாங்க நான் பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜே சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு டீல் பிரேக்கராவே இருக்கும். நம்ம இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி எடுக்கிறோம், நம்ம ஏன் அந்த வேரியன்ட் ஸ்மார்ட் வேரியன்ட் எடுக்கணும்? எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மாடல்ல கீ டைப் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இப்ப நார்மலா இந்தியன் யூசேஜ் பாத்தீங்கன்னா எனக்கு கீ வந்து வச்சிருக்கணும். ஸ்மார்ட் கீ வந்துட்டு இன்னும் அப்கிரேட் ஆகல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா அப்கிரேட் ஆவாங்க. இப்ப அப்கிரேட் ஆகாம இருக்கிறதுனால எனக்கு இந்த இதுலயே எனக்கு எல்லா ஃபியூச்சர் வேணும்னா அதுக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு மிட் ரேஞ்ச் மாடலா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்குன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான் கைஸ். இந்த வெஹிக்கிள் வந்துட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் நம்ம சொல்லிட்டேன். இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பர்டிகுலரா இது யாரெல்லாம் சூஸ் பண்ணலாங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன். இது யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம்னா எனக்கு டிசைன் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்.
எனக்கு இந்த ஃபியூச்சர் நீ சொல்றதெல்லாம் எனக்கு பெருசா நான் யூஸ் பண்ண மாட்டேன்பா, எனக்கு இதுதான் ஓகே அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஸ்கூட்டரை நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். எனக்கு மைலேஜ் வந்து ஆவரேஜா கிடைக்கணும், இது எனக்கு இன்ஜின்லாம் அப்கிரேட் பண்ணலினாலும் பரவாயில்ல, எனக்கு பழைய இன்ஜின் எனக்கு அது அப்படியே வேணும், டியோ 125 தான் வேணும். எனக்கு ஹோண்டால ஒரு சர்வீஸ் ரிலேபிளா இருக்கணும். எனக்கு பெருசா பெரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஒரு டீசென்டான மெயின்டெனன்ஸ் தான் பண்ணுவேன். நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. இப்ப ஏன்னா என்கிட்ட இருக்குல புது ப்ராடக்ட் இப்பதான் வந்திருக்குது, டியோ 125 ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு இருக்குது. அதனால நான் டியோல தான் ஒரு ஸ்கூட்டர் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்கூட்டர் நீங்க எடுக்கலாங்க. கண்டிப்பா நீங்க எடுக்கிற பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இன்னொரு ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் ஒர்த்தா தெரியல, அதுலயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், அது நம்மளுக்கு பிடிக்காம கூட போகலாம். நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி தான் கண்டிப்பா இந்த ஸ்கூட்டர் எடுக்கலாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சுன்னா வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. See you guys, next வீடியோல மீட் பண்ணலாம்.